எல்லாருக்கும் வணக்கம். நான் திலீபன் ஆர்மனரி இன்ஸ்பெக்டராக இருந்தேன். இன்றைக்கி ரிலீவ் ஆகி ட்ரான்ஸ்ஃபரில் சேர்மாதேவி போகலாம்னு போக போகிறேன். இந்த சுச்சுவேஷனில் இப்படி பர்டிகுலராக நியூஸ் 7 நியூஸ் J ரெண்டுத்துலேயும் பாலியல் புகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. பட்டு என்னுடைய கடமை, என்னுடைய தரப்பு நியாயத்தை நான் சொல்லிடணும். ஏன்னா முதல்ல போடப்பட்ட செய்திகள் வேகமாக பரவிடும். பட் அதுக்கப்புறம் அதில் தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்படும் போதோ அல்லது உண்மை வெளியே வரும்போதோ அது வேகமாக பரவாது. ஸோ என்னுடைய நிலைப்பாடை நான் சொல்கிறதுக்காக தான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் எடுத்திருக்கிறேன். ஸோ அதிகாரிகள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஸோ இப்போது பாலியல் புகார் வன்கொடுமை அப்படின்றத விட பாலியல் புகார்னு சொல்லியிருக்கிறாங்க. பர்டிகுலராக என்னுடைய ஸ்டேஷனில் ஒரு 6-7 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. நல்லா வேலை பார்க்கக்கூடியவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு பிள்ளைகளுக்குமே நான் வேலை செய்யலைன்னு கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவேனே தவிர மற்றபடி அவங்கள மென்டல் டார்ச்சரோ அகனியோ ஏற்படுத்துகிற மாதிரி அவங்கள இது பண்ண மாட்டேன். இன்றைக்கி கூட ஏதாவது ப்ராக்ரஸ் இல்லைன்னா திட்டுவேனே தவிர மறுநாளே சரி ஒன்றும் இல்லை பாப்பா பார்த்துக்கலாம் அப்படி பேசக்கூடிய டைப். என் பிள்ளைங்கன்னு சொல்லி தான் பேசுவேன். இது என்னுடைய ரோல் காலில் என்னுடைய ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய 66 போலீஸை கேட்டாலும் தெரியும். நான் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைங்களும் என் பிள்ளைங்கன்னு சொல்லுவேன். என்னை விட வயசு அதிகமாக இருக்கிற பொம்பளை போலீஸே அது என் பிள்ளை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது அவங்கள வச்சுட்டு சொல்லுவேன். அவங்க இல்லாத நேரத்துலேயே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு புகார் என் மேலே வந்திருக்காது அப்படின்றத நான் 100% நம்புகிறேன். என் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என் மேலே அப்படி ஒரு புகாரை கொடுத்துருக்க வாய்ப்பில்லை. அப்படி கொடுத்துருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறையில் CUG நம்பரில் எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் வச்சுட்டு இருக்கிறது ஒரு சிலரில் நானும் ஒருத்தன். என்னுடைய மொபைல் என்னுடைய அதிகாரிகள் எப்போ கேட்கும்போது நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய புகைப்படத்தை போட்டு இப்படி வேகமாக இப்படி ஒரு செய்தியை பரப்பணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அப்படி தாராளமாக ஒரு புகார் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக வழக்கு பதிவு செய்யலாம். அதில் உண்மைத்தன்மை என்னன்றதை விசாரிச்சுக்கிட்டு என்னுடைய உண்மைத்தன்மையை வெளி உலகுக்கு இதே ஊடகங்கள் வேகமாக சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட்டு கற்பனையிலேயே இப்படி ஒரு புகார் இருக்குது, இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் அந்த ஸ்டேஷனில் ஒரு 66 போலீஸ் இருக்கிறாங்க. அந்த 66 போலீஸில் யாராவது ஒரு போலீஸ் அவன் அப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு ப்ரெசம்ஷன் போனால் கூட நான் இந்த வேலையை விட்டு போகிறதுக்கு நான் தயார். அதே போல் என்னுடைய ஊர் மக்கள் ஒரு 6 மாதம் இந்த ஆர்மனரிலையும் காயல்பட்டினத்துலேயும் வேலை பார்த்துருக்குறேன். என்னுடைய ஊர் மக்கள் அப்படி ஒருத்தர் எங்கள் ஐயா இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கூட நான் இந்த வேலையை மொத்தமாக ரிசைன் பண்ணிடுவேன். ஸோ என்னுடைய மக்கள் என்னை செல்லமாக மொட்டை சார்னு தான் கூப்பிடுவாங்க. என்னுடைய மக்கள்கிட்ட அதே நியூஸ் 7 அண்ட் நியூஸ் J ஒரு பேட்டி எடுத்து பாருங்கள், திலீபன் என்னன்னு சொல்லுவாங்க. என்னுடைய காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள்ட்டையும் அப்படியே இந்த நியூஸ் 7 J ஒரு பேட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களும் சொல்லுவாங்க நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றத. ஸோ நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பலை, எந்த பிள்ளைகளையுமே யாரையுமே குறை சொல்ல விரும்பலை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி என்னால் டியூட்டி போட முடியாது, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். காவல்துறையில் 6 பொண்ணுகளில் ஒரு பொண்ணுக்கு சலுகை கொடுத்துட்டு ஒரு பொண்ணு நான் வைக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் குடும்பத்தோடு இருக்க பொம்பளை பிள்ளைகள் டியூட்டி முன்ன பின்ன போடுவேன். அதில் மன வருத்தத்தில் முன்ன பின்ன சொல்லலாம். ஏன்னா என்னை நம்பி நான் 150 சின்ன பிள்ளைங்களை வச்சு நான் ஒரு ஃப்ரீ ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திட்டுருக்கிறேன். ஸோ அந்த பிள்ளைங்க கூட என்ன அப்படி இப்படி இருந்திருந்தால் 4 வருஷம் என் கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, நான் தனியாக இருந்திருப்பேன். ஸோ இந்த நியூஸ் 7 நியூஸ் J நீங்கள் போட்டிருக்க செய்தியை மறுபரிசீலனை செய்யணும். இந்த ஊருக்குள்ளேயும் என்னுடைய காவல் நிலையத்திலையும் முதல்ல என்னை விசாரிக்கணும். நான் இதுக்கு முன்னாடி பணிபுரிஞ்ச காவல் நிலையத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இதை பண்ணணும். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த புகார்லேருந்து நான் விடுபடாமல் இந்த சேர்மாதேவி காவல் நிலையத்தில் நான் பணியில் சேர மாட்டேன். அப்படி தேவைப்பட்டால் என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை அடுத்த 7 நாளைக்குள்ளே நான் அனுப்பிடுவேன். ஏன்னா கௌரவத்துக்காக வேலை பார்க்குறவங்க சம்பளத்துக்காக வேலை பார்க்கல. நேற்று கூட என் டிரைவருக்கு 6500 கடன் கொடுத்துருக்குறேன். என்னுடைய ரைட்டருக்கு ஜபாக்கு ஒரு 5000 மாதம் கடன் வாங்குவேன். ஏன்னா நான் சம்பளத்தில் வேலை பார்க்குறவன். இவங்களுக்கு நேற்று நான் GPayல பண்ணியிருப்பேன். அது அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டால் தெரியும். ஸோ போலீஸ் வேலையை நான் கடன் வாங்கி பார்க்கக்கூடியவன். நான் நினச்சா எப்படி வேணாலும் வாழலாம். பட் இது கௌரவத்துக்காக போடப்பட்ட யூனிஃபார்ம். இந்த புகார்லேருந்து நான் விடுபடலைன்னா கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் இருக்க மாட்டேன்.